வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காக பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 508 508 ஓகேங்களா. பிசியில் வந்து 08 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பிசியில் 65 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நம்ம பேட்டர்னும் வந்து நல்ல பேட்டர்ன், நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். கேமில் கண்டிப்பாக அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ அப் பண்ணுறவங்க பிசியில் 65 அப்படின்றத வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி வரல அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த நாளையோ அதுக்கு அடுத்த நாளையோ இல்லை அந்த வீக்லேயோ கண்டிப்பாக வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே நம்ம கொடுக்குற நம்பர் வந்து ஒரு ஃபாலோ அப்பில் இருக்கும். ஏன்னா வந்து நான் கொடுத்த அப்படி தான் வந்து ஒரு 2-3 நம்பர் வந்து பிசியில் கரெக்டாக வந்து அவன் அடிச்சிருக்கான். 85, 80, அதே மாதிரி இன்னும் 2 57 அப்படிலாம் வந்து பிசியில் நான் கொடுக்குற நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து இந்த நம்பர் வந்து மிக்ஸ்டு இதில் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ 65 அப்படின்றதும் வந்து ஒரு நல்ல நம்பர் தான். கேமில் இன்னும் பிசியில் வந்து அவன் 65 அப்படின்ற நம்பர் வந்து இன்னுமே அடிக்காமல் இருக்கான். ஸோ அந்த 65 நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மந்த் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த நம்பர் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து 508. இந்த 508 எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 35 அப்படின்றத வந்து அவன் திருப்பி, அதாவது ஒரு நாளைக்கு முந்தின நாள் வந்து பிசியில் 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பிசி 35 வந்து எடுத்து அவன் அழகாக என்ன பண்ணியிருக்கான்னா ஏசியில் வந்து வச்சுருக்கான். ஒரு நம்பரை மட்டும் திருப்பி ஏசியில் 85, அதாவது 35 இருக்கீங்களா, 635. அந்த 635 வந்து பிசியில் இருக்கிறத வந்து ஏசியில் 35ன்னு இருக்கிறத அழகாக அவன் வந்து ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 85 அப்படின்னு சொல்லி ஏசியில் வச்சு இன்றைக்கான ரிசல்ட்டை வந்து அவன் அழகாக முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் இந்த சிம்பிளான லாஜிக் இல்லாமல் கொஞ்சம் வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லாஜிக்கை ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த நம்பர் வரவே வராது அப்படின்ட்டு இல்லை, பட் இது ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா. ஸோ கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். ஸோ அதனால தான் வந்து எந்த டைப்பில் எந்த டைமிங்கில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எல்லா டைப்புக்கான கெஸ்ஸிங்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி 508 அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்னில் வந்து இன்றைக்கி கிளிக் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து April 1, நாளைக்கு வந்து மந்த்து ஸ்டார்டிங்கு. ஸோ மந்த்து ஸ்டார்டிங்கிறதுனால இங்கே ஒரு பேட்டர்ன் பாருங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதாவது ஜனவரியில் வந்து ஏபியில் வந்து ஒரு 59, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் வந்து ஒரு 89, அதுக்கப்புறம் பிசியில் பாருங்கள் ஒரு 89. இந்த 89 அப்படின்றது வந்து ஒரு சின்ன இதில் வந்து அவன் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 59, அதுக்கு அடுத்து ஒரு 80, அதாவது 59ன்றது வந்து ஏபியில் வந்திருக்கு. அடுத்தது 89 அப்படின்றது வந்து ஏபியில் வந்திருக்கு. அந்த 89 அவன் என்ன பண்ணியிருக்கான், மார்ச்சில் வந்து பிசியில் வந்து 89 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ பிசியில் வந்து இந்த 89, 80 மார்ச், பிப்ரவரி, அதாவது ஏபியில் இருக்கிறத பிசியில் திருப்பி கொடுத்த மாதிரி ஒருவேளை இந்த 59 நாளைக்கு, அதாவது April 1 வந்து பிசியில் 59 அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நம்பரை வந்து ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த நம்பர் வந்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால பிசியில் 59 அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 59 வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 59மே இன்னுமே அவன் கேமில் வந்து அடிக்காமல் தான் இருக்கான். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு நம்பர் வந்து ஒரு நியூ பேட்டர்னாக வந்து நாளைக்கு மந்த் ஸ்டார்டிங்கன்றதுனால கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 59 அப்படின்ற நம்பரை வந்து பிசியில் வந்து நான் கொடுக்குறேன். பிசியில் 59 வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏ போர்டு வந்து நம்ம லாஸ்ட் கொடுத்த ரிசல்ட்டும், அதாவது நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர் வந்து 765. இந்த 765 அந்த ஏ போர்டு, ஆமாம், ஏ போர்டில் வந்து 7 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஏ போர்டையே வந்து மறுபடியும் அவன் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 75 வந்து கேமில் வந்து இன்னும் அவன் ஏபியில் கொடுக்காத ஒரு நம்பர்.
ஸோ அதனால் ஏற்கனவே நம்ம பிசியில் வந்து 59 அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால ஏ போர்டில் நாளைக்கு 7 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஏ போர்டில் 7 அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 759 அப்படின்ற சிங்கிள் நம்பரை வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து பிசியில் இந்த நம்பர் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 59 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபியில் 75 அப்படின்ற நம்பரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்னில் வந்து வருது. ஏன்னா ஏபியில் இது வரைக்கும் 75 அப்படின்ற நம்பர் வந்து இன்னும் வரலை. ஸோ அதனால் ஏபியில் நாளைக்கு ஒரு வேளை நான் கொடுக்குற கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏபியில் 75 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னோடய பேட்டர்ன், ஏன்னா என்னோடய பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏபியில் 75 அப்படின்றது வரும். பிசியில் வந்து 59 அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னோட கெஸ்ஸிங் என்ன, நான் சொல்கிற கெஸ்ஸிங்கும் உங்கள் கெஸ்ஸிங்கும் வந்து ஒரு சில டைம் மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஏ போர்டில் வேறு எதாவது நம்பர் வருது, இல்லை வேறு எதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி சார்ட்லேயும் வந்து நம்ம ஒரு சின்ன லாஜிக் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது இங்கே பாருங்கள், வீக்லி சார்ட்டில் வந்து நாளைக்கு வந்து வெனஸ்டே வந்து எப்போயுமே அவன் வந்து வீக்லி சார்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ணி தான் கொடுப்பான். 5, ஸோ இந்த ரிப்பீட்டடாக வந்து 10, இந்த 94, 99 அப்படின்றது பிசியில் வந்து இந்த நம்பர் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 35 அப்படின்றத ஒரு வேளை நாளைக்கு மாற்றி பி போர்டில் 5 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பி போர்டில் 5 அப்படின்னா ஒரு 59. அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து 2, அதாவது சி போர்டில் இங்கே வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து 2, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கிளியராக வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து 35 அப்படின்றத வந்து இங்கே வந்து ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அதனால் 35 வந்து விட்டுட்டு அவன் 882, அதாவது சி போர்டில் இருக்கிற 2 வந்து அவன் ஒரு வேளை நாளைக்கு மாற்றி, அதாவது ஒரு நாள் இதை வந்து எந்த பேட்டர்னில் வருதுன்னா ஒரு நாள் மாற்றி அவன் கொடுத்துட்டே வந்துட்டான். ஸோ அதனால் ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 882, அதாவது ஒரு நாள் மேலே. ஏன்னா வீக்லி சார்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சி போர்டை ஒரு வேளை நாளைக்கு ஏ போர்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை டேரெக்டாக 2 அப்படின்னு கொடுக்காம அதோட பவர் நம்பரை வந்து 2க்கு வந்து 7 பவர் நம்பர் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து 2க்கு 7 அப்படின்ற பவர் நம்பரை வந்து வச்சு நாளைக்கு ஏ போர்டை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த பேட்டர்னை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால நான் வீக்லி சார்ட்லேயும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீக்லி சார்ட்டில் ஒரு வேளை வேறு ஏதாச்சும் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா எல்லா பாசிபிலிட்டிஸுமே நான் பார்த்தாச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பேட்டர்ன் இதிலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நான் வந்து 2க்கு 7 அப்படின்றத வந்து ஏ போர்டில் வந்து வச்சுட்டு 759 அப்படின்ற ஒரு சிங்கிள் நம்பர் வந்து நாளைக்கான ஒரு பெஸ்ட் கெஸ்ஸிங்காக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வருது அப்படின்னாலும் நல்லது, வரல அப்படின்னாலும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. நம்ம கெஸ் பண்ணி அடுத்த இதுக்கும் வந்து நம்ம வேறு ஒரு கெஸ்ஸிங் பேட்டர்னில் வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். கவனமாக விளையாடுங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த கெஸ்ஸிங்கிறது வந்து இது என்னோட பேட்டர்ன் மட்டும்தான். இதில் வந்து கன்ஃபார்மாக வரும் வராதுன்னு என்னால் எந்த இடத்துலையுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு பேட்டர்னில் வந்து கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு சில லாஜிக்லாம் வச்சு இந்த நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டில் நம்பர் வருது, இல்லை இதே மாதிரி யோசித்து உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருதுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.